சத்தமே இல்லாம ஒரு 100 ஆண்டு காலம் ஆகிறதுக்குள்ள இந்திய ரயில்வே ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனை செய்ய போகுது. அதாவது இந்திய ரயில்வே தான் உலகின் மிகப்பெரிய 4வது நெட்வொர்க் கொண்ட ரயில்வே. அமெரிக்கா முதல் இடத்துலையும், சீனா 2வது இடத்துலையும், ரஷ்யா 3வது இடத்துல இருக்கு. இந்திய ரயில்வே தான் அந்த வகையில 4வது இடத்துல இருக்கு. மிகப்பெரிய ரயில் பாதைகளை கொண்ட நாடுகள் பட்டியல 4வது இடத்துல இருக்கு. ஆனா அதே சமயம் இந்திய ரயில்வே ஒவ்வொரு நாளும் 2.3 கோடி, அதாவது 2 கோடியே 30 லட்சம் மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. இது வந்து உலகத்திலே வேற எந்த நாடுமே செய்யாத ஒரு சாதனை. இந்தியா தான் உலகத்திலே அதிகமான பயணிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. சரி, இப்படி இருக்கிற இந்திய ரயில்வே இப்போ வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வேல முன்னாடி பிராட் கேஜ் அண்ட் மீட்டர் கேஜ் இருந்துச்சு. இப்போ இந்த மீட்டர் கேஜ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மாத்திட்டாங்க, எல்லாமே பிராட் கேஜா மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல தான் மீட்டர் கேஜ் இருக்கு. சரி, இப்ப இந்த மாற்றப்பட்ட பிராட் கேஜும் ஏற்கனவே இருந்த பிராட் கேஜும் முற்றிலும் மின்சாரத்துல இயங்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிலக்கரியிலையும் நீராவிலையும் இயங்கப்பட்டு வந்தது. இப்போ இந்திய ரயில்வேல இதை வந்து முற்றிலும் மின்மயமாக்கணும், மின்சார வசதியோட ஓடுற ரயிலா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்திய ரயில்வே. இது எப்பன்னா சரியா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1925ஆம் ஆண்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்தியாவில மொத்தமா வந்து மின்மயமா மாற்றணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்தியாவோட ரயில் பாதைகளும் கம்மியா தான் இருந்துச்சு. இவ்வளவு எல்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மாதிரி இவ்வளவு தூரத்துலாம் கிடையாது. இப்ப இந்தியாவில இந்த மாற்றப்பட்ட பிராட்கேஜ் அகல ரயில் பாதை இருக்கு இல்லையா, அதோட தூரம் மட்டுமே 70,721 கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்துக்கு இந்திய ரயில் பாதை அகல பாதையா இருக்கு. இந்த அகல பாதையை மின்மயமாக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பல ஆண்டு காலம் ஆகும். இது ஏற்கனவே 1925 ஆரம்பிச்சது. ஆனா அப்போ வந்து மீட்டர் கேஜ் தான் அதிகமா இருந்துச்சு, பிராட்கேஜ் கிடையாது. ஆனா இப்போ வந்து முழுக்க நிறைய இடங்கள் பிராட்கேஜா மாறிச்சு, நிறைய கிலோமீட்டர் பிராட்கேஜா மாறிச்சு. ஸோ இவ்வளோத்துக்கும் மின்மயமா மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து மின்சார தேவைகள் அதிகம். அதெல்லாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி இப்ப இந்தியா வந்து இந்த 70,721 கிலோமீட்டர்ல 99.6% பணிகளை முடிச்சிட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் மின்மயமாக்கிட்டாங்க. இன்னும் ஒரு 0.4% தான் மின்மயமாக்க வேண்டும். இந்த 0.4% மின்மயமாக்கிட்டா இந்தியாவில 100% மின்சாரத்துல ஓடுற ரயில் பாதை பிராட்கேஜ் பாதைகளா மாறிடும். இதுல ஏற்கனவே 25 மாநிலங்களும் மற்ற யூனியன் பிரதேசங்களும் முழுமையா 100%, அதாவது அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற பிராட்கேஜ 100% மின்மயமா மாத்திட்டாங்க. இப்ப இருக்கிற இந்த 0.4% என்ன பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற 269 கிலோமீட்டர் தான் என்ன மாத்தணும். இந்த 269 கிலோமீட்டர் மாத்திட்டா முழுக்க மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை 100% பிராட்கேஜ்ல மின்சார வசதியோட ரயில் பாதை இந்தியாவில இயங்கிடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா 1925ஆம் ஆண்டு இந்த முடிவு எடுக்கும்போது முதல்ல எந்த இடத்தை மாத்துறாங்கன்னா மும்பைல இருக்கிற விக்டோரியா டெர்மினஸ்ல இருந்து குர்லா ஹார்பர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் இந்த மின்மயமாக ஆக்குறாங்க. ஏன்னா அந்த குர்லா ஹார்பர்ல இருந்து விக்டோரியா டெர்மினஸ் இணைச்சிட்டா ஹார்பர்ல வர பொருட்கள் சீக்கிரமா வந்து ரயில்வேக்கு வந்துடும். அப்புறம் அங்கிருந்து ரயில்வேல இருந்து மற்ற இடங்களுக்கு அனுப்பது ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தோட அந்த இடத்த முதல்ல மாத்துறாங்க. இது 1925 ஆரம்பிக்கப்பட்ட பணி. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. இப்போ 101வது ஆண்டுல தான் இந்த பணியை இந்தியா முழுமையா முடிக்கும் போது 100% மின்மயமாக்கப்பட்ட ரயில்வே பாதை அகல ரயில் பாதையில மின்சார ரயில்கள் இயங்க போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வடகிழக்கு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள், நான் சொல்றது வந்து அசாம், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகள்லாம் வந்து சுத்தமா மின்சார வசதி இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த இடங்கள்ல கூட இன்னைக்கு மின்மயமாக்கப்பட்ட மின்சார சேவையை கொடுத்திருக்காங்க இந்திய அரசாங்கம். குறிப்பா பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான செனாப் நதியின் மேல வந்தே பாரத் ரயில்லாம் ஓடுதுன்னா இது வந்து நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தான் சொல்லணும். ஏன்னா உலகத்தின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாட்டுல, உலகத்தில் 4வது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கை கொண்ட நாட்டுல 100% மின்சாரமாக்கப்பட்ட பணிகளை முடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மின்சார உற்பத்தியும் பண்ணதான் இதை பண்ண முடியும், சாத்தியமாகும். ஏன்னா அந்த காலத்துல இந்த விக்டோரியா டெர்மினஸ் வந்து குர்லா ஹார்பருக்கு போன அந்த மின்மயமாக்கப்பட்ட பாதையில கொடுக்கப்பட்ட மின்சாரத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 1500 வாட் தான். ஆனா இப்ப வந்து சராசரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மின்சார பாதையிலும் கிட்டத்தட்ட 10,000 வோல்ட் மின்சாரம் ஒரு நிமிஷம் ஒரு நொடிக்கும் பாஞ்சுட்டே இருக்கு. ஸோ இவ்வளவு மின்சாரத்தை வந்து நம்ம தண்ணீர் பெற்ற ஒரு நாடா மின்சாரத்துறையில ரயில்வேல இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சது, அதுவும் மின்சார வசதியோட 100% அகலமயமாக்கப்பட்ட பிராட்கேஜ் சாதனை செஞ்சதுல வந்து நம்ம இந்தியா ஒரு பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் தான். இது இன்னும் இந்த பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்படுற புதிய திட்டங்களாகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்சாரமயமா தான் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து யாருமே அவங்க நிலக்கரியோ நீராவி இன்ஜினோ கிடையாது. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய ரயில்லாம் இன்னும் கூட நீராவி இன்ஜின் தான் வருது, அதெல்லாம் வந்து மீட்டர் கேஜ்ல வருது. அதை நம்ம கணக்கில் வச்சு கொடுது. நான் சொல்றது வந்து அகல ரயில் பாதையில 100% மின்மயமாக்கப்பட்ட பணிகள் பாதை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 269 கிலோமீட்டர் தான் பாதைகள் மின்மயமாக்கப்பட வேண்டும். அது கூட இன்னும் சில நாட்கள்ல முடிஞ்சிடும். அந்த பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் 100% மின்மயமாக்கப்பட்ட ஒரு பிராட்கேஜ் அகல பாதையை கொண்ட ரயில்வே நெட்வொர்க்கை இந்தியா கொண்டிருக்கும் என்பதில் நமக்கெல்லாம் பெருமைதான்.